தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே இருக்கு. எந்த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? Mi3i. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஷாமி தரப்புலேருந்து லான்ச் பண்ணப்பட்ட ஒரு MiBand 3i அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த MiBand 3i உண்மையிலேயே எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த MiBands-ஐ எப்படி வின் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த MiBand 3i முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பாக இதோடைய அன்பாக்சிங் பார்த்துடலாம். ட்ரெடிஷ்னலாக பார்க்காம கொஞ்சம் லைவாக வந்து பார்க்கலாம். நிறைய பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ பாக்ஸை டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நமக்கு MiBand-ஏ வந்து டேரெக்டாக வந்து கவரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு இந்த சார்ஜிங் கேபிளும் வந்து இருக்குது. ஸோ எப்பவும் போலவே அதே கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட MiBand 3 இருந்ததுன்னா நீங்கள் இந்த 3i பேண்டும் அதுக்கு போட்டுக்கலாம், அது இதுக்கு போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கூட ஒரு சின்ன புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் த புக்லெட். ஸோ இந்த மாதிரி புக்லெட்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த புக்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புக்லெட் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறது என்ன, அதே பேசிக் ஸ்டப்ஸ் தான். ஸோ இந்த MiBand-ஐ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லும் அப்படின்னா உங்களுடைய MiFit ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும். அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி ஜஸ்ட் அது கூட வந்து நீங்கள் பேர் பண்ணலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையில் கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது இந்த MiBand 3i இதுக்கும் MiBand 3க்கும் என்னடா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சருமே அதே தாங்க. ஒரே விஷயம் என்னென்னா இதில் ஹார்ட் ரேட் சென்சர் கிடையாது. ஆமாம், பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்சர் எதுவுமே வந்து கிடையாது. பட் முன்பக்கமாக மற்ற விஷயங்கள் உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்லேருந்து மேக்ஸிமம் விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த MiBand 3 எப்படி இருக்கோ அதே விஷயங்கள் தான். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Mi3 போலவே தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.78 இன்ச்சுக்கான மோனோக்ரோம் AMOLED பேனல் வந்து கொடுக்குறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பேனல் தான். இதில் நமக்கு சின்னதாக வந்து ஒரு கெப்பாசிட்டிவ் பட்டனும் இருக்குது. அதே போல் டச் சென்சிட்டிவ்கான டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணி வந்து டூகுள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இதோடைய பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20 நாட்கள் கண்டிப்பாக வருமா அப்படின்னு தெரியல. பட் நான் இப்போ ரீசெண்டாக வந்த MiBand 4 எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3யும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா அதோட ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூசேஜில் கண்டிப்பாக வந்து ஒரு 15 டேஸ்லேருந்து 18 டேஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அது கனெக்டிவாக ஆக்டிவாக வந்து யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. பட் மினிமம் உங்களுக்கு 15 டேஸ்லேருந்து ஒரு 18 டேஸ் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக வரும். அதே போல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்டோட தராங்க. நீங்கள் 50 மீட்டர் வரைக்கும் தண்ணியில் போட்டாலும் எதுவுமே ஆகாது. நீங்கள் ஷவராக இருக்கட்டும், இல்லை மலையில் நினைவு தான் இருக்கட்டும், ஈவன் வந்து நீங்கள் ஸ்விம்மிங் போகும்போது கூட ஈஸியாக அது உங்கள் 24/7 உங்கள் கையிலேயே கூட கட்டிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. அப்படி கட்டும் போதும் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? MiFit ஆப்க்குள்ளே நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்தீங்க, ஓடுனீங்க, உங்களுடைய கேலரிஸை கால்குலேட் பண்ணலாம். அதே போல் உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, எவ்வளோ நேரம் வந்து டீப் ஸ்லீப் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் வந்து இதில் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஸ்லீப்பை நீங்களே வந்து பார்க்க முடியும். அட் தி சேம் டைம் நீங்கள் ட்ரெட்மில்ல போகிறீங்களா, சைக்கிளிங் பண்ணுறீங்களா, அதுக்கும் அது மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வச்சும் உங்களுடைய ஓவரால் ஃபிட்னஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலியமாக. பட் மெயினான விஷயம் என்னென்னா டிஸ்பிளே இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மொபைல் கூட கனெக்ட் பண்ணும்போது ஆப்புடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆப்லேருந்து ஏதாச்சும் அந்த மெசேஜஸ் எல்லாம் வந்ததுன்னா அந்த மெசேஜஸ் ரிசீவ் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில் அந்த மாதிரி நீங்கள் அதோட மெசேஜஸ் ரிசீவ் பண்ணலாம். மூணாவதான விஷயம், நீங்கள் கால்ஸை கூட அதில் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ரிசீவ் பண்ண முடியும். அட்டன் பண்ணி பேச முடியாது, பட் யார் பண்ணுறாங்கன்ற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். வேணாம்னா இதில் கட் பண்ணலாம். பட் ஓகேனா நீங்கள் மொபைல் எடுத்து பார்த்து பேசிக்கலாம். ஸோ வண்டியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, பாக்கெட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யார் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இது இருக்குது. இதில் எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸும் இருக்குது. கலரில் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால ஒரு சில வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். டைமர், தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஃபைண்ட் மை ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த MiBand-ல மற்றது எப்படி இருந்ததோ MiBand 3ல அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதுலேயும் இருக்குது. நம்ம ஆப்குள்ளேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும். இதோட விலை ₹1300. ₹1300 இது ஒர்த்தா, வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் இதை ஃபுல் ரிவ்யூலாம் வந்து பண்ணல. பிகாஸ் இப்போ தான் வந்த உடனே உங்களுக்கு கிவ்அவே கொடுக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை வச்சு நான் சொல்லும்போது என்னோட குயிக் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MiBand மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண MiBand 4 நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பேண்ட் நீங்கள் பல வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதோடைய விலை ₹2300. ஸோ இதுலேருந்து அதுக்கு ₹1000 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ₹1000 டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு கலரில் டிஸ்பிளே வருது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதில் இருக்கும். ஸோ அவ்வளோ பட்ஜெட் உங்களால் போட முடியாது. ஒரு பேசிக்கான பட்ஜெட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த MiBand 3i வந்து
வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய். பட் இதோடைய பிக் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய MiBand 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சரோடு இருக்கிறது 1800 ரூபாய் வருது. ஸோ இந்த 500 ரூபாய் டிஃபரன்ஸ், இந்த 500 ரூபாய் டிஃபரன்ஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக ஒரு பேசிக்கான ஃபிட்னஸ் பேண்ட் என்கிட்ட இருந்தாலே போதும், ஹார்ட் ரேட் சென்சர் தேவை கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இந்த 1300 ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபிட்னஸ் பிராண்டு வேறு பிராண்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மற்றதில் எல்லாத்துலையுமே ரொம்ப குறைவான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். அதுலேயும் இதில் அக்யூரசி அப்படின்றது நம்ம MiBand 3லேயே பார்த்தோம், ஓரளவுக்கு வந்து நல்ல அக்யூரசி இருக்கும். ஸோ 1000 ரூபீஸ் அப்படின்ற அந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்கும்போது இது கண்டிப்பாக வந்து ஒரு பிக்கில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். ஸோ இட்ஸ் அ குட் டு கோ ஃபிட்னஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவேன். பட் கொஞ்சம் இருங்க, நீங்கள் இந்த ஃபிட்னஸ் பேண்டை வாங்குறதுக்கு முன்பாக என்கிட்டயும் ஒரு 5 ஃபிட்னஸ் பேண்ட் இருந்தது, நானும் உங்ககிட்ட காமிச்சேன்ல. ஸோ இந்த 5 ஃபிட்னஸ் பேண்டையும் நான் கிவ் அவேல கொடுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் தமிழ் டெக்கில் இந்த 2019 நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எது அப்படின்றத நீங்கள் மறக்காம வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். நான் இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருந்து கண்டிப்பாக வந்து 2 வின்னர் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். மீதி 3 வின்னரை ஒருத்தர் ட்விட்டர்ல இருந்து, ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல இருந்து, அதே சமயத்தில் இன்னொருத்தர் ஃபேஸ்புக்ல இருந்து. இந்த 3 இடங்கள்லையுமே நான் ரீசெண்டாக போடக்கூடிய அடுத்த 7 நாட்கள் நான் போடக்கூடிய வீடியோஸில் வர்ற கமெண்ட்ஸில் யாரெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுறீங்க, யாரெல்லாம் வந்து ரீட்வீட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்கன்றதை பார்த்து ரேண்டமாக ஒரு 3 பேர் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே ரேண்டமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னர்ஸ் யார் என்னன்றதை நான் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸில் வந்து போடுவேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து எப்படி வின் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.